வணக்கம். இன்றைக்கி நான் பிச்சைக்காரன் மூவிக்கு ரிவ்யூ பண்ண வந்திருக்கேன். இந்த படம் பார்த்திங்கன்னா டைரக்ட் பண்ணியிருக்கிற சசி. இதுக்கு முன்னாடியே வந்து 455 இந்த மாதிரி படங்களை டைரக்ட் பண்ணவர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதில் நடிச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா ஹீரோயின் ஒருத்தங்க தான். அவங்க வந்து இதுக்கு முன்னாடியே இன்னொரு படம் நடிச்சிருக்காங்க தமிழில். இது வந்து அவங்களுக்கு 2வது படம். ஓகே, நான் இப்போ ஸ்டோரி சொல்லிடுறேன். ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு விஜய் ஆண்டனி ஸ்டார்டிங்லேயே ஒரு பணக்கார வீட்டு பையனை இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு அம்மா மட்டும்தான், அப்பா கேரக்டர்னு யாரும் கிடையாது. அப்பா இல்லை இந்த படத்தில், அவங்களுக்கு அம்மா மட்டும்தான். அவங்க அம்மா தான் சின்ன வயசுலேருந்து விஜய் ஆண்டனி வளர்த்தி ஆளாக்கி அவரை படிக்க வைக்கிறாங்க. விஜய் ஆண்டனி ஊருக்கு வராரு. ஊருக்கு வந்தோடனே அவர் கையில் ஒரு ஃபேக்ட்ரி பொறுப்பெல்லாம் அவங்க அம்மா ஒப்படைச்சிட்றாங்க. ஃபேக்ட்ரியில் எதிர்பாராத விதமாக அவங்க அம்மாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடந்துடுது. அந்த ஆக்சிடென்ட்லேயே அவங்க அம்மா கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. இந்த கட்டத்தில் விஜய் ஆண்டனி ஒரு சாமியாரை சந்திக்கிறாரு. அந்த சாமியார் வந்து உங்கள் அம்மாவை வந்து இந்த இதுலேருந்து ஈஸியாக காப்பாற்றலாம், அதுக்கு வந்து நீ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறாரு. அவரும் விஜய் ஆண்டனி என்ன பண்ணனாலும் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. நீ 47 நாள் பிச்சைக்காரனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஸ்டார்டிங்கில் விஜய் ஆண்டனி தயங்கினாலும் எப்படி நம்மளால் முடியுமான்னு யோசிச்சாலும் அவங்க அம்மாவை எப்படியாவது காப்பாற்றணுங்கிறதுக்காக அவர் விஜய் ஆண்டனி வந்து நான் பிச்சைக்காரனாக இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சென்னைக்கு வராரு. சென்னைக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பிச்சைக்காரனாக மாறுறது அவ்வளோ சுலபம் கிடையாது, யாராக இருந்தாலும் பிச்சை எடுத்துட முடியாது அப்படிங்கிறத வந்து இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிச்சைக்காரனாக நடிக்கிறதும் ஒரு கஷ்டம்தான், அந்த வேலையும் ஒரு கஷ்டமான வேலை தான் அப்படிங்கிறதையும் இந்த படத்தில் இருந்து தெரிஞ்சுக்கலாம். அதுபோக பிச்சைக்காரங்களை பார்த்தா இனிமேல் இந்த படம் பார்க்குறவங்களும் சரி, பார்த்ததுக்கப்புறமும் சரி, பிச்சைக்காரங்க மேலே ஒரு நம்பிக்கையும் ஒரு நல்ல மரியாதையும் வரும் கண்டிப்பாக. ஏன்னா அந்தளவுக்கு படத்தில் பார்த்திங்கன்னா சசி நல்லாவே ஆக்ட் கொடுத்துருக்காரு. நல்லா டைலாக் டெலிவரிஸாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் ப்ளேவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. அங்கங்கே ஸ்லோனஸ் இருந்தாலும் ஃபஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி ஸ்க்ரீன் ப்ளே பார்த்திங்கன்னா ஸ்லோவாகவே தான் நகர்ந்துட்டுருக்கோம். ஆனால் படமாக பார்க்கும்போது நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிய மாட்டேங்குது. வெளியே வந்து பார்க்கும்போது தெரியும், என்னடா ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் ஸ்லோவாக இருக்க மாதிரி ஃபீல்லியாக தான் இருக்கும். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி வந்துடுறாரு. அந்த பிச்சைக்காரனா ஒரு கட்டத்தில் ஆயிடுறாரு. ஒரு 2 or 3 days போனோடனே பிச்சைக்காரனாவே மாறிடுறாரு. ஆல்ரெடி இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட ஜாயினாக சேர்ந்து பிச்சை எடுக்க ஆரம்பிக்கிறாரு. இதோடய வந்து ஹீரோனையும் பார்க்குறாரு ஒரு கட்டத்தில். அதோட பார்த்திங்கன்னா பிரச்சனையும் அவரை தேடி வருது. எப்படியோ ஹீரோனா ஒரு பிரச்சனை இல்லாமல் வராது, அதே மாதிரி இந்த படத்துலேயே அவரை பிரச்சனை தேடி வருது. அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி விஜய் ஆண்டனி வெளியே வந்தார், ஹீரோயினை எப்படி பார்த்தாரு, மனம் முடித்தார், அவங்க அம்மா எப்படி காப்பாற்றினார், 47 நாள் விரதம் இருந்தாரா, அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை காப்பாற்றினாங்கிறது தான் மீதி கதை. நீங்கள் மீதி கதை படத்தை தேட்டரில் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நான் மியூசிக் பற்றி சொல்கிறேன். மியூசிக் பார்த்திங்கன்னா அளவாக கரெக்டாக மற்ற விஜய் ஆண்டனி அவர் நடித்த எல்லா படத்துலையும் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த படத்துலையும் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் மற்ற படங்களில் சாங்க்கு நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பார் விஜய் ஆண்டனி. இந்த படத்தில் சாங்குக்குன்னு தனியாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. அதாவது குறிப்பாக சொல்லணுன்னா, யூடியூப்பில் அவர் படம் வெளியே வரதுக்கு முன்னாடியே கிளாமர் சாங்னு ஒன்று வெளியே விட்டார், வீடியோ சாங்காக. அது படத்தில் இருக்குன்னு நாங்களாம் நினச்சோம். பட்டு படத்தில் இல்லாதது ஒரு மைனஸ் தான். மைனஸ்ன்னு சொல்ல முடியாது, அந்த படத்துக்கு தேவையில்லாதனால அதை வைக்காமல் விட்டுருக்கலாம் அவங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா காமெடிலாம் பார்த்திங்கன்னா மற்ற படங்களோடவே இந்த படத்தில் காமெடி வந்து விஜய் ஆண்டனி நல்லாவே பண்ணியிருக்காரு. விஜய் ஆண்டனியோட சுற்றி இருக்கவங்க, அதாவது அவங்களோட பிச்சை எடுக்கிறவங்க பெக்கர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே காமெடி பண்ணியிருப்பாங்க. ஆக்ஷன் சீனும் மற்ற படத்தோட இந்த படத்தில் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் காட்டியிருக்காரு. ஆக்ஷன் சீனில் கொஞ்சம் நம்புகிற மாதிரியும் இருக்குது. டாம் டூம்னு அடித்தா அப்படியே 100 கிலோமீட்டர் பறக்கிற மாதிரியும் 2 கிலோமீட்டர் தாண்டி போய் விழுகிற மாதிரியும் எந்த ஒரு ஃபைட் சீனும் வைக்கல. அடித்தா ஒரு பிச்சைக்காரர் அடித்தா எப்படி போய் ஒரு சாதாரண மனுஷன் அடித்தா எப்படி போய் விழுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்காரு. ரவுடிஸு கும்பல் பார்த்திங்கன்னா வந்து பெருசாக யாரையும் வளவலன்னு இதில் இழுக்காமல் எப்போ ஒரு 5-6 பேர் தான் வச்சு யூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. பட் இது ஒரு நல்ல பொழுதுபோக்கு படமாகவும் இல்லாமல் நல்ல என்டர்டெயின்மெண்ட் படமாகவும் இல்லாமல் அளவாக எல்லாம் கலந்த படமாகவும் கொடுத்துருக்காங்க. நகைச்சுவை, காமெடி, லவ், ரொமான்ஸ், சென்டிமெண்ட்டெல்லாம் சொல்ல போனால் இன்னுமே நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. விஜய் ஆண்டனி சென்டிமெண்ட் நடிக்கிறது இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஆல்ரெடி நான் சலீம் அலிலாம் பார்த்திங்கன்னா சென்டிமெண்ட்லாம் நல்லாவே பண்ணியிருப்பார். இந்த படத்தில் சென்டிமெண்ட் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுவும் அவங்க அம்மா முடியாத கட்டத்தில் அவங்க அம்மாவை நினச்சி இவர் பண்ணுற ஃபீலிங்ஸு, அவங்க அம்மா எப்படியாவது காப்பாற்றணுமே அப்படிங்கிறக்காக இவர் அடியில் வாங்குவார். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிஜமே ரியலாக எடுத்திருக்க மாதிரியே எடுத்திருப்பாங்க. ஏன்னா நமக்கே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு ஃபீல் வந்துடும், என்னடா பிச்சைக்காரனாக இருக்கிறது இவ்வளோ கஷ்டமாட்டிருக்கு அப்படின்னு சென்டிமெண்ட் வந்துடும். அதுபோக இந்த படம் வெளியே முடிச்சுட்டு வரும்போது எல்லா பசங்களுக்குமே அவங்க அம்மாவை கண்டிப்பாக பிடிக்கும். நான் சொல்கிறதோட நீங்களே இந்த படம் போய் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறத காட்டிலும் படம் பார்த்திங்கன்னா தான் புரியும். கண்டிப்பாக இந்த படம் போய் எல்லோரும் பாருங்கள்.
நிச்சயமாக பிடிக்கும். மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள். ஃபேமிலியோடு இந்த படம் பார்க்கலாம். ஏன்னா எந்த ஒரு ஆபாச சீனோ டபுள் மீனிங் டைலாக்ஸோ ரொம்ப கிளாமர் சாங்கோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நீட்டாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அந்த படம் தேட்டரில் போய் பார்க்கலாம். பாருங்கள். தேங்க்யூ.